ஹாய், ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம வழக்குகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிஆர்பிக்கான அசிஸ்டன்ட் புரொஃபசர் இதுல நெறையா வழக்குகள் போட்டிருந்தாங்க. அதுல ஒரு 3 வழக்குகள் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த 3 வழக்குகள எந்த மாதிரி தீர்ப்புகள் குடுத்திருக்காங்க? அவங்களோட பிரேயர்ஸ் என்ன? இப்போ ஒவ்வொரு வழக்குலயும் ஒவ்வொரு பிரேயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? மதுரை ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீ அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து இந்த கேஸஸ் ரிலேட்டடா எப்படி போகும்? எந்த மாதிரி இருக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. லைக் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த வீடியோவ தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ஸோ மேலும் இந்த சப்ஸ்கிரைபர் வர வர உங்களுக்கு என்னால குவாலிட்டியான கன்டென்ட்ஸ் குடுக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். நானும் குடுக்க ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒரு பொறுப்புணர்வோட வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோல இருந்து இந்த 26/455/2026 ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ டிஆர்பி ரிலேட்டட் டூல ஒரு மதுரை கேஸ் வந்து பார்த்திருப்போம். சென்னையில 2 கேஸஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த 2 கேஸஸ் பார்த்துட்டு அடுத்து என்னென்ன வந்து வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 26/455/2026 இது வந்து மெயின் கேஸு. இந்த மெயின் கேஸ்ல பெட்டிஷனர் என்ன கேட்குறாருன்னா, அந்த செகண்ட் பேப்பர ரீஎவல்யூட் பண்ணி பெட்டிஷனர வந்து அசிஸ்டன்ட் புரொஃபசர் தமிழ்ல வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு கேட்டிருக்காங்க. இதுலயே WMP நம்பர் இந்த மெயின் கேஸ்ல வந்துட்டு WMP மிஸ்செல்லனஸ் பெட்டிஷன் வந்து ஒன்று என்னன்னா 28932 இது என்னன்னா டைரக்ட் டிஆர்பி டு ப்ரொடியூஸ் பெட்டிஷனர் பேப்பர் டு என்ஸ்கிரிப்ட் பிஃபோர் த ஹானரபிள் ஹைகோர்ட் ஓகேங்களா. அந்த 28932 என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா அந்த மிஸ்செல்லனஸ் பெட்டிஷன் வந்து அந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து ஹைகோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. 28936 அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இன்ட்ரீம் டைரக்ஷன் டூ வந்து கீப் ஆன் ஒன் போஸ்ட் வேக்கண்ட் ஓகேங்களா. இன்கேஸ் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் எல்லாம் வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் மெயின் கேஸ் இருக்குல்ல 26/455/2026 முடிகிற வரைக்கும் இவங்களுக்கான ஒரு போஸ்ட்டை வந்து வேக்கண்டா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. பெண்டிங் டிஸ்போசல் ஆஃப் பிரசன்ட் பெட்டிஷன் ஓகேங்களா. 28937 to pass an interim direction directing the respondent to permit the petitioner to participate in subsequent stages. அதுலயே ஒன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பெட்டிஷனர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இப்போ டிஆர்பி ப்ரொசீட் பண்றாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த பெட்டிஷனர் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரே கேசஸ் தான். ஒரே கேசஸ்ல வர்ற தனித்தனி ப்ரேயர்ஸ் ஓகேங்களா. இப்போ டபிள்யூபியில் இருக்க மெயின் கேஸுக்கு தனி ப்ரேயரு, இந்த WMP மிஸ்செல்லனஸ் பெட்டிஷன்ஸ்ல ஒவ்வொரு மிஸ்செல்லனஸ் பெட்டிஷன்ஸ்லயும் ஒவ்வொரு ப்ரேயர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கேஸ் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து தெளிவாகவே ப்ரேயர்ஸ் போட்டதுங்காட்டி அப்படிங்கன்னா இவங்களுக்கான ப்ராசஸ் மட்டும் பார்ப்பாங்க. இந்த இதில் வந்து இவங்க கேஸ் ஃபைல் பண்ணவங்க சரவணா தேவின்னு சொல்லிட்டு தமிழில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எழுதியிருக்காங்க. ஈவன் தோ இவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ கொஸ்டின்ஸில் 150க்கு 111 ஷார்ட் சம்திங். இவங்களோட பேப்பரில் தான் 0 போட்டிருக்காங்க எக்ஸைல. ஸோ இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் தான் இந்த ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 29/7 வந்த கேஸில் டைரக்ஷன்ஸ் இப்போ நான் சொன்னதெல்லாம் நம்பரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஓகேங்களா. இவங்க கவர்மெண்ட்டையுமே டிஆர்பி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கவிதா ரமேஸ்வரன் இருக்காங்க. சிவலிங்கம் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட்டு. இது என்ன இன்னும் ஒன்றும் இல்லை, 27/8/2026 வந்து கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. மதுரை பெஞ்சில் என்ன டைரக்ஷன் ஆல்ரெடி டைரக்ஷன் கொடுத்துருக்குங்காட்டி அதை ஃபாலோ பண்ணி அதில் என்ன வந்து டைரக்ஷன் வருதோ அதே ப்ரொசீஜரை இங்கேயும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேஸ் இது 27/8க்கு தள்ளுபடி பண்ணி, அதாவது அடுத்த ஹியரிங்க்கு வந்து அட்ஜர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் இவ்வளோ தான். இது சம்மந்தமாக நம்ம கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னதான் போகும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கேஸு இவங்களும் வந்து ஒத்துட்டிங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஆஜரான வக்கீல் தான் இங்கே பெரிய மேட்ரு. நளினி சிதம்பரம் மேடம் ஆஜராயிருக்காங்க. ப. சிதம்பரமோட ஒய்ஃப் ஓகேங்களா. இவங்க வேரியஸ் கேஸஸ் சர்வீஸ் ரிலேட்டடில் வந்து ஆஜராகி பெரிய பெரிய ஜட்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மேடம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்பியர் ஆயிருக்காங்க, பெர்லின் மேடம். இவங்க வந்து நளினி சிதம்பரம்கிட்ட போயிருக்காங்க. இந்த கேஸு மோர் ஆனலிஸ் வாட்ச் அவுட்டாக இருக்க போது ஓகேங்களா. அவங்க நளினி சிதம்பரம் ஆஜரானதுல நிறையா இதில் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேவராக வாங்கி கொடுத்துருக்காங்க.
ஸோ அந்த இதுக்கு போயிருக்காங்க. இந்த கேஸோட நம்பர் 2619/2026, WMP நம்பர் 228593. இதுல மெயின் கேஸோட ப்ரேயர் என்ன, டு டைரக்ட் த டெஸ்ட்மெண்ட் டு ப்ரொடியூஸ் பெட்டிஷன் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எக்ஸாமினேஷன் கான்டாக்ட் வந்து அசம்பகம் ஃபார் ரீஎவல்யூஷனா ரீஎக்ஸாமின் அண்ட் அவார்ட் த சூட்டபிள் மார்க். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, அவங்களோட பேப்பர் வந்து ரீஎவல்யூட் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் WMP மிஸ்லனஸ் பெட்டிஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, டு see the Indian director to respond to reserve one post. ஓகேங்களா, இது எப்பவுமே போடுவாங்க. இந்த இன்டைரக்ட் டைரக்ஷன்ல வந்து உங்களுக்கு WMPல வந்து ஒரு போஸ்ட் வந்து வேக்கண்டா வச்சிருக்க சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில். இவங்களுக்கும் சேம் சுச்சுவேஷன் தான். MCQல வந்து நல்ல மார்க்குங்க, டெஸ்கிரிப்டிவ்ல வந்து 0 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இதுதான். இந்த ரெண்டு கேஸையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க, 26190 26455. இனிமேல் இதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல யாராச்சும் கேஸ் போட்டீங்க அப்படின்னா எல்லா கேஸுமே இந்த கேஸ் கூட மெர்ஜ் ஆகும். ஸோ எல்லா கேசஸுக்கும் ஈக்குவலாக, அதாவது ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோரார்லெஸ் டிஆர்பியோட ரிப்ளையை வச்சுட்டு நிறைய பேர் கேஸ் போடுறதுக்கும் தயாராக இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ டிஆர்பி சாதகமான ரிப்ளை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கேசஸ் எல்லாமே வித்ரா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வந்து டிஆர்பியோட கண்ட்ரோலில் தான், கையில் தான் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த கேஸுமே இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க, பெர்லின் அவங்களோட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. இதுலேயுமே சேம் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரெண்டு கவர்மெண்ட் இதில் ஆடாதவங்களும் கதிரவன் தான், அதுலேயும் கதிரவன் தான், இதுலேயும் கதிரவன். இதில் வந்து நளின் சிதம்பரமோட டீம்லேருந்து தான் ஆஜராயிருக்காங்க. ஸோ இந்த கேஸும் 27/8/2026 வந்ததுன்னா தள்ளுபடி வச்சுருக்காங்க, மதுரை கேஸோட இதை பொறுத்து. ஓகேங்களா, இது வந்து அவங்க ரெண்டு பேருமே இண்டிவிஜுவலாக என்னோட மார்க்கில் இஷ்யூஸ் இருக்குது, அதனால வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மதுரை கேஸ் அப்படி கிடையாது. இது வந்து காமனான இதில் ஒரு 9 பேர் வந்து போட்டிருப்பாங்க. பேப்பர் 2ல டெஸ்கிரிப்டிவ் இருக்குது, ஒரு கமிட்டி வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து தான் கேட்டிருக்காங்க. இதில் WMP வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க 14000. இதில் வந்து இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ரிட்டைன் ரெஸ்பாண்டன்ட் போஸ்ட், அதாவது இவங்களோட இதில் சேம் தான். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சர்டிஃபிகேட் இவங்க எல்லாத்தையுமே, இப்போ 9 பேர் போட்டிருக்காங்க இந்த கேஸில். இந்த கேஸில் இருக்கிற 9 பேர்த்தையுமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு WMP போட்டிருப்பாங்க. WPல 18903 வந்து காமன் ப்ரேயர் கேட்டிருக்காங்க. WMPல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, அடுத்தடுத்த ப்ரொசீஜருக்கு வந்து தான் அலோவ் பண்ணுன்ட்டு. இந்த இதில் தான் கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா, அதாவது ஹோல்டு பண்ண மாதிரி ப்ராசஸை ஹோல்டு பண்ணிட்டு இந்த இதில் அந்த கமிட்டி அமைச்சு என்ன ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4/8க்கு தள்ளி வச்சிருப்பாங்க. இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது. 4/8ல் இந்த கேஸ் தான் வரும். அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து டிஆர்பி ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. 4/8 வந்ததுக்கப்புறம் அந்த கேசஸுக்கு மூவ் ஆன் ஆகும். இந்த 4/8ல் இந்த கேசஸில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா அந்த 27/8 மதுரை, இது வந்து மதுரையில் நடக்கிற கேஸு, அது வந்து மெட்ராஸில் நடக்கிற கேஸு. அந்த மெட்ராஸில் நடக்கிற கேசஸுக்கும் இதோட சப்சிக்வெண்ட் இதாக தான் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மித்த எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த 1890 9 பேர் போட்டிருக்காங்க. இதில் வந்து கவர்மெண்ட் சேர்மன், மெம்பர், செக்ரட்டரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. எவல்யூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இதில் தான் ஆர்டர் வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெஸ்பான்சிபிள் வில் நாட் ப்ரொசீட் ஹாஸ்டிலி வித் எனி ஃபர்தர் ரெக்கமெண்ட் பெண்டிங் இன் த ரிட் பெட்டிஷன் அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த கேஸ் தான் மெயின் கேஸ் இப்போதைக்கு. அது சப்சிக்வெண்ட் கேசஸ். இந்த கேசஸ் ரிலேட்டடாக வந்து இப்போ 3 கேசஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேசஸ் என்னன்னா, ப்ரைவேட் காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் கொடுக்கறது, அந்த கேசஸ். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து 15 மார்க்கு இன்டர்வியூக்கு முன்னாடியே ஆட் பண்ணுறது, அந்த கேசஸ் ஒன்று இருக்குது. இந்த 2 கேசஸையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்ன வந்து என்ன அப்படின்னா, இந்த டீட்டெயில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. இந்த 3 கேஸுக்கு டிஆர்பியோட டெசிஷன் என்ன, கமிட்டி ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ரொசீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 கேஸுக்குள்ள ரிப்ளை என்ன ஃபைல் பண்ண போகிறாங்க டிஆர்பி மோரர்லெஸ் வந்துட்டுனா ஸ்டூடெண்ட் ஃபேவராக பண்ணாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸே வித்ரா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இல்லை நாங்கள் இதே இதில் ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் அடுத்த இந்த ப்ராசஸே வந்து மூவ் ஆன் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். ஏற்கனவே இந்த 14 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா இந்த கேஸ் மேலே கேஸ் போட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். இது வந்து கேண்டிடேட்டோட மிஸ்டேக் கிடையாது, இது டிஆர்பியோட பெரிய மிஸ்டேக்கு. ஸோ டிஆர்பி ரெக்டிஃபை பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இந்த கேசஸ் இந்த 3ஓட தவிர்க்குமா, இல்லை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து நிறைய கேசஸ் ஃபைல் ஆகுமா அப்படிங்கிறது வந்து டிஆர்பியோட கையில் தான் இருக்குது. ஏன்னா
டிஆர்பி கொடுக்க போகிற அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை பொறுத்து தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோர் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட விஷம் இருக்குது. ஸோ அதுபடி போகணும் அப்படின்னா டிஆர்பி கரெக்டான சொல்யூஷனில் வரும்னு எதிர்பார்க்குறோம். கூடிய விரைவில் அப்படிங்கிறது ஒரு 2 வீக்ஸில் வந்து சில விஷயங்கள் வரும் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்தராக நாளைக்கு இல்லை அடுத்து ஒரு 1 or 2 டேஸில் நம்ம அந்த ப்ரைவேட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான மார்க் கொடுக்குற கேசஸ் என்னோட ஸ்டேஜஸ்ன்னு அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு அந்த 15 மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கை வந்து பிஃபோர் த இன்டர்வியூக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கான கேசஸையும் பற்றி பார்ப்போம். ஸோ இதை பற்றின ஏதாச்சும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நாகரிகமாக பகிர்ந்துக்குங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ரிப்ளை பண்ணுறேன். மற்றபடி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வில் டிஸ்கஸ் இன் ஃபர்தர். கீப் ஆன் டச். பாய்.